காலையில ட்ரம்ப் கொடுத்த மிரட்டலால சரிஞ்ச மார்க்கெட்டு மதியம் அப்படியே யூட்டான் அடிச்சு 5 லட்சம் கோடி லாபத்தை அள்ளி கொடுத்திருக்கு. சென்செக்ஸ் 787 பாயிண்ட்ஸ் எகர்னதுக்கு பின்னாடி சில சுவாரஸ்யமான காரணங்கள் இருக்கு. நேத்து மார்க்கெட்டு அதிரடியா ரெக்கவர் ஆக 3 மெயின் ரீசன்ஸ் இருக்குது. ஒன்னு, ஜப்பான் கொரியானு உலக மார்க்கெட்டு பாசிட்டிவா இருந்தது. 2, டாலர் 110க்கு மேல இருந்த கச்சா எண்ணெய் விலை மதியம் டாலர் 108க்கு இறங்கினது. 3, எல்லாத்தையும் விட முக்கியமா பாகிஸ்தான் மத்தியஸ்தம் செய்த அந்த ஈரான் அமெரிக்க அமைதி பேச்சுவார்த்தை செய்தி தான் மார்க்கெட்டையே மாத்துச்சு. இவ்வளவு ஏறியும் ஒரு ட்விஸ்ட் என்னன்னா, ரிலையன்ஸ் 3.40% சரிஞ்சிருக்கு. இதோட சேர்த்து ஐஆர்பி இன்ஃப்ரா, சென்னை பெட்ரோ மற்றும் லேட்டன்ட் வியூ பங்குகளும் சேர்த்து 3% மேல சரிவை சந்தித்திருக்கு. நிப்டி 50 ஏறினாலும் ஆயில் அண்ட் கேஸ் இண்டெக்ஸ் மட்டும் 1% சரிஞ்சிருக்கு. இதனாலதான் ரிலையன்ஸ் மற்றும் சென்னை பெட்ரோ போன்ற பங்குகள் சரிவுல முடிஞ்சிருக்குன்னு டேட்டா சொல்லுது. அதனால இண்டெக்ஸ் வளர்ச்சியை மட்டும் நம்பாம ஒவ்வொரு துறையும் எப்படி செயல்படுதுன்னு கவனிச்சு முடிவெடுங்க. உங்க போர்ட்போலியோ நேத்து கிரீனா இல்ல ரெட்டான்னு கமெண்ட் பண்ணுங்க. இது போன்ற துல்லியமான தகவல்களுக்கு உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.